ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சில்லி சிக்கனில் மசாலா உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறமா கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பரட்டி வச்சுக்கலாம். நல்லா பரட்டி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா ஒரு மாதிரி கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பரட்டி வச்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சில்லி சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் வரும். நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா மசாலா உதிராமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் காளான், காலிஃப்ளவர் எல்லாமே செய்யலாம். மசாலா உதிராமல், கொஞ்சம் கூட மசாலா உதிராது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலா உதிராமல் நல்லா சிக்கனில் ஒட்டி இருக்கு பாருங்கள். எண்ணெயிலையும் மசாலா வந்து உதிரவே இல்லை. இதே மாதிரி காலிஃப்ளவர், காளான் இது எல்லாத்துலேயும் நான் செய்கிற மெத்தடே நீங்கள் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.